நம்முடைய வாழ்விலே பாவம் செய்ய வைக்க சாத்தான் தந்திரமா போராடுகிறான். சும்மா பாவம் செஞ்சா என்ன? பாவம் யார் செய்யாமல் இருக்கிறா? பாவம் செஞ்சு எல்லாரும் செத்தா போயிட்டாங்க. பாவம் செய்யறதுனால எவ்வளவு சந்தோஷம் இருக்கு தெரியுமா? இப்படி அநேகரை தந்திரமா ஏமாற்றி வைக்கிறான். நான் ஒன்று சொல்லுகிறேன், பாவம் செஞ்சா சந்தோஷம் இருக்குது. வேத வசனம் சொல்லுகிறது அது அனித்தியமான சந்தோஷம். அது என்ன சந்தோஷம்? அனித்தியமான சந்தோஷம். நகைக்கடையில் திருடிட்டு அவன் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பான் பாருங்க. ஆனால் திருடி புதைச்சி வச்ச இடத்துல அதை பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பான். நம்ம வாழ்க்கை நாளைக்கு எப்படி இருக்கும் தெரியுமா நினச்சி முடிக்கிறதுக்குள்ள போலீஸ் பிடிச்சு கொண்டு போய் உள்ளே போட்டு இப்போ அவன் மரித்தே போய்விட்டான். எதற்காக இதை சொல்லுகிறேன்? அனித்தியமான சந்தோஷத்தை கொடுக்க இயேசு நம்மளை தெரிந்து கொள்ளவில்லை, நித்திய சந்தோஷத்தை கொடுக்க கர்த்தர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். எப்பொழுது நீ சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இருக்க வேண்டுமா? பாவத்தை உதறி தள்ளிவிட்டு சாத்தானுடைய தந்திரத்தோடு நீ எதிர்த்து நில். நிச்சயமாக கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் நிச்சயமா உன்னை ஆசீர்வதிக்க தான் தெரிந்தெடுத்திருக்கிறார்.